ஒரு இடம் வந்து ரொம்ப பாழடைஞ்சிருச்சு. ஒரு இடத்துல வந்து நெறைய பாதிக்கப்பட்டுட்டாங்கன்னா, அந்த இடத்த போய் கம்மி விலைக்கு கேட்கக்கூடாது. அங்க தான் அந்த கர்மாவ அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும் உங்களுக்கு. அந்த மாரி செய்யக்கூடாது. ஒரு ஒரு சைட்டு இன்னைக்கு ஒரு ரூ. 50,00,000 வேல்யூன்னா, நீங்க போய் அவங்க இப்படிலாம் இப்ப நான் சொன்ன மாரி, நெறைய அவங்க ஃபேமிலில இஷ்யூஸ்லாம் நடந்துருச்சு. நெறைய கடன் ஆயிடுச்சு. அவங்க எவ்வளோ புகழ், பெருமையில இருந்தாங்களோ, அவ்வளவும் இழந்துட்டாங்க. அங்க போய் ரூ. 50,00,000 பொருள 10,00,000க்கு குடுக்குறியா? நான் இத பண்ணணும், அத பண்ணணும் பொய் காரணங்கள் சொல்லி, அவங்கள ஏமாத்த நினைக்கக்கூடாது. என்ன கைட்லைன் வேல்யூ, என்ன அந்த இடத்தோட ரேட்டோ, அத விட இன்னும் ஒரு ஏன்னா எல்லாத்தையும் இழந்துட்டு அந்த இடத்த விட்டு போறாங்க. ஒரு ரூ. 5,00,000 சேர்த்து குடுத்தீங்கன்னு வச்சுக்கங்க, உங்க குடும்பம் அமோகமா உங்க குடும்பத்துக்கு இருக்கிற கர்மா பூரா தீந்துரும். அழகா இது மாரி வாய்ப்பெல்லாம் யாருக்குமே கிடைக்காது. ஆனா நம்ம மக்களோட எண்ணம், பாதிக்கப்பட்டவன திரும்பவும் பாதிக்க அதாவது அவங்க மனசளவுல, உடம்பளவுல, பொருளாதார அளவுல இழந்து போறவங்கள, இன்னும் ஒரு இழப்புக்குள்ள தான் சிக்க வச்சுர்றாங்க. இதெல்லாம் நெறைய பார்க்குறேன். சைட்டுக்கு போறோம் இல்லைங்களா?